இப்ப வரைக்குமே யாருக்குமே ஈவன் சாண்ட்ராவும் பிரஜனும் கூட அந்த பொண்ணுக்கு இப்படி அடிபட்டு இருக்குல்ல, ஆனாலும் அந்த பொண்ணு செம்ம தைரியம்ப்பா விளையாடுதுப்பான்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. உள்ள இருந்து வரும்போது பார்வதியை ஒரு கை பார்க்க போறேன் வந்தவங்களே பார்வதி மேல ஐ மீன் கரசனன்னு சொல்லுவாங்க, கருணை அப்படின்னு ஒரு மாதிரி இறக்கத்தோட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அடிபட்டுமே அவங்க விளையாடுவாங்க அந்த இடத்துல, அது பார்க்கும்போது நல்லா தானே இருந்துச்சு. இல்ல இப்ப வரைக்குமே பார்வதி கோவப்படவே இல்லையா? அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அம்மா இவன் தான் என்ன அடிச்சா, என் கண்ணை உடைச்சதுக்கு இதுதான் காரணம். அப்ப கமருதீனும் பக்கத்துல நினைக்கிறாரு, இவர் என்னை நல்லா பாத்துக்கிறாருமாங்கிற மாதிரி என்னதான் நிறைய தவறுகள் முன்னாடி இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறத பார்த்தா ஓ ஓகே இவங்க நல்லவங்க தானோ அப்படிங்கிற ஒரு பார்வை போகுது. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது இந்த இதுல ஓகேன்ற மாதிரி இருக்கு. இப்ப அடிபட்டுமே விளையாடுறாங்க. அந்த டைம்ல சபரிய திட்டினாங்க, ஒரு பேக்வர்ட் சொல்ற மாதிரி வந்தாங்க. ஆனா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாரா இருந்தாலும் டம்முனு இடிச்சிட்டா வருவாங்க, கோவத்துல ஃப்ளோல வருவாங்க யாரா இருந்தாலுமே. அவரு பண்ணது தப்பு தான். அதே மாதிரி பண்ணிட்ட அப்புறம் அவரு கேங்கா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சபரி சொல்லுவார், நான் வேண்டதான் அடிச்சேன், அது நீங்க அப்படி சொன்னாரு. அதே வாய்தான் வந்து உள்ள வந்து அழுது காட்டுறாரு இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அவருமே அதான் இப்ப சொன்ன மாதிரிதான் ஒன்னொன்னா இப்பதான் வெளியே வருது. சேஃபா ஆடி இருந்தாங்க, இப்போ ஒண்ணுன்னா வெளியே வருது. அது அவர் பண்ணது தப்பு தான். ஸோ கமருதீன் தான் போய் கன்சோல் பண்ணி எல்லாம் பண்ணது. திவாகருமே பண்ணாரு. ஆமா ஆமா. ஸோ அந்த இதுல பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் அவரு அப்படிதான் அவரு. திவாகரன் அப்படி இருக்கும்போது ஓகே, அடிப்பட்டு என்னதான் பிடிக்குது பிடிக்காதுன்றது ரெண்டாவது விஷயம். இவங்க ஒருத்தவங்க இவ்வளவு பேர் அடிபட்டு இருக்காங்க, அப்போ நம்ம ஆபீஸ்ல நம்ம போய் ஏதாவது பண்ணணும் இல்லையா? அதையுமே வந்து கனி வந்து அப்படி சொல்றதெல்லாம் வந்து எனக்கு